ஷேய் பெஸ்டோ பிரமா இல்லை உலக நாடே கேட்டுக்கோ. 12 ஜோதிலிங்கம் 13 கணக்கு முன்னாடி நீதிமான் நீதி அரசர் 2 கணக்கில் உட்காருவார். உட்காரையில் எல்லா சிட்டி கிராமத்தில் என்னென்ன பிடிக்கணுமோ அத்தனையும் பிடிச்சி தூக்கி உள்ளே கொண்டு வந்துடுவார். எல்லா இராணுவ முப்போட வானரப்போட தான் இது எடுக்க முடியும், வேறு யாரும் எடுக்க முடியாது. அரசியல்வாதி இவனா நியமித்து இவனா ஆடி இவனா ஓட்டி எல்லாம் அந்த வழக்கு ஓடுதா எப்படி ஓடுதான்? 2 காலை கையை தோளில் தூக்கி போட்டு அவன் வெள்ளை காரு கலர் கார் வச்சுருப்பான். இதுலேயும் காலை 2 தோளில் தூக்கி போட்டு கையை தூக்கி மேலே போட்டு போவான். அரசியல்வாதி அனைத்தும் என்னென்ன அரசியல்வாதி நியமிச்சிருக்கானோ அனைத்தும் 4 வீலரில் 2 காலை 2 தோளில் தூக்கி போட்டு கையை 2 மேலே தூக்கி வச்சு போகிறான். அப்போ குடுப்பில் எப்படி கொடுப்பாரு? மிதிரா அப்படிமாரு, மிதிரா சாணி வாய் வழி வரணும் அப்படிப்பார். தின்னது பின்னாடி கழிக்கான், அடிக்கிற அடியில் முன்னாடி கழிக்கணும் அப்படியே பாரு. அந்த டைமில் நீதிமான் நீதி அரசர் முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோப்பா. நீதிமன்றம் கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. இப்போ இந்த கணக்கு போடுறது கோர்ட்டில் எல்லா கோர்ட்லையுமே கேட்டுக்கோ. டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி, பெஸ்டோ பிரமா கணக்கு போட்டாச்சு. புரிஞ்சுக்கோப்பா. எல்லாம் திராட்சைலாம் பிடிச்சி நிற்காரா? உச்சியில் மேலே லிங்கத்தில் உட்காந்துருக்காரு, கீழே பூமியில் உட்காந்து திராட்சை பிடிச்சிருக்காரு, வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்காரு. எல்லா கணக்கும் இங்கே தான் கணக்கு எடுப்பார். இதுதான் நீதிமன்றம். உலக நாட்டுக்கு நீதிமன்றம் கைலாசம். கைலாசத்துலேருந்து எடுக்கிற கணக்கு தான் எல்லாம் ஒண்டிச்சு முடிச்சிடுவார். தப்பு செஞ்சவன் பூரா அந்த 13 செயலரை 13 கம்பியை எண்ணிக்கிட்டே உள்ளே தள்ளுவார். இப்போ நியமிப்பார், அந்த டைம் தான் போடுவார். எல்லாம் எந்தெந்தன எல்லாம் ட்ரிக்ஸ் பண்ணி வச்சுருப்பார். எங்கெங்கே தூக்கி போடணும், எங்கெங்கே மாற்றி போடணும், டெல்லியிலேருந்து எல்லாம் அங்கே கொண்டு வந்து எந்தெந்த திசைக்கு போடணும் எல்லாம் இப்படியே கொண்டு வந்துடுவார். டெல்லியிலேருந்து அள்ளிட்டு இங்கே கொண்டு வந்துடுவார். தமிழ்நாடு வச்சுருக்கானா, நாசம் பண்ணிட்டு ஓடிக்கிட்டே இருக்கானா, இங்கே தான் தூக்கி போடுவார். தமிழ்நாட்டு உள்ளவனை டெல்லியில் தூக்கி போடுவார். எல்லாம் அமர்நாத் ஜோதிலிங்கம் அந்த இதில் தூக்கி போடுவார். தமிழ்நாட்டில் உள்ளவனை ஒரு வேலை விட மாட்டார், எல்லாம் அதர் ஸ்டேட்டில் தூக்கி போடுவார். அங்கே உள்ளவனை இங்கே கொண்டு வந்து போடுவார். செயலறையில் மாற்றி அங்கே செயலரை போடுவார். அமர்நாத் ஜோதிலிங்கத்தில் செயலரை போடுவார். அது கணக்கு எப்படின்னு தெரில. அது இப்போ அவர் கொடுக்குற கணக்கு லேசாக சைடில் எழுதியிருந்தார், கணக்கை வாய்ச்சாச்சு. முக்கால் சத்தியம் புரிஞ்சு